ஆட்சி நல்லா இருக்க கூடாது, நாசமா போகணும்ட்டு திமுக விரும்புது, அதிமுக விரும்புது. பண்ணுவாங்க, ஃபியூஸை பிடிங்கி விடுவாங்க, ஒயரை கட் பண்ணி விடுவாங்க. சீர் கெட்டு போயிருக்கிற மின்சார வாரியம் அதன் பணிகள் அப்படியே மே மாதம் புதிய ஆட்சி வந்தோன்னு நின்று போச்சு. உடனே இது புதிய ஆட்சியால் தான் நின்று போச்சுன்னு சொன்னால் பைத்தியக்காரன் எவனும் சொல்ல மாட்டான். மென் அண்ட் மெட்டீரியல்ஸ். மென் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றணும். இப்போ இந்த வேலையை ஒரு 4-5 வருஷமாக செய்யலை செந்தில் பாலாஜி. அவர் ஃபுல்லாக கொள்ளை அடிக்கிறதுலேயே பிஸியாக இருந்தார். ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்த உதயநிதி டிவியை உடைச்சு அம்மா கிட்ட போய் அழுகுறாரு. எப்படி விஜயை இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து நான் பார்ப்பேன், என்னால் தாங்க முடியாது. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு உண்மையிலே திமுக மேலே பரிதாபம் தான் வருது. 75 வருஷ பவள விழா கண்ட கட்சி அது எந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கு பாருங்க. துர்கா ஸ்டாலின் சேகர் பாபுவை கூப்பிட்டு தம்பி அழுவுது, நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறீங்க, ஏதாவது பண்ணுங்க. ஒரு அம்மையார் தன் மகன் சந்தோஷம் பண்ணணுன்றதுக்காக அவன் வருத்தத்தை போக்குவதற்காக அதிமுக தலைவர் பழனிசாமியை முதல்வராக்கி அதிமுக அரசாங்கத்தை உருவாக்கணும்னு சொல்ற அளவுக்கு அந்த கட்சி திமுக நீர்த்து போயிடுச்சு இல்லை. இப்போ நடந்தது, அதாவது மே 5-6 தேதி நடந்தது. இதை ஏன் இப்போ சொல்றாரு சங்கர்? இப்போ சொல்ல வேண்டிய தேவை என்ன? பாலிமர், நியூஸ் தமிழ் போன்ற பல்வேறு நியூஸ் சேனல்களும் பின்னாடி போனதா, சேனல் மக்கள் பார்க்காத மாதிரி பண்ணதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது காழ்ப்புணர்ச்சியில பண்றாங்கன்னா, அரசை எதிர்த்து பேசுவதால், அரசுக்கு எதிராக கருத்தை போடுவதால் இது அரசாங்கம் பண்ணுதுன்னா ஏன் சன் டிவியை பண்ணல, ஏன் கலைஞர் டிவியை பண்ணல, ஏன் ஜே நியூஸை பண்ணல? சார், முக்கியமான கேள்வி அதான். இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி இருந்தாங்க, எல்லாரும் சொல்றது சமூக வலைத்தளங்கள் சொல்ல ஒரு நாள் கூட பவர் கட் ஆகல. அதுல இருந்து தான் அப்படியே இந்த ஆட்சி வந்திருக்கு. அது எப்படி இந்த ஆட்சி வந்தோடனே மின்சார தட்டுப்பாடு ஏற்படும் கேக்குறாங்க. இன்னைக்கு மின்சார அமைச்சர் சொல்லியிருக்காரு, திமுக ஆட்சியினுடைய அந்த கட்சியினுடைய ஆதரவு பெற்ற அதிகாரிகள் தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? நான் அதெல்லாம் அதிகாரிகள்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாங்க. நாச வேலை நடக்குதுன்னா நடக்குது, ஆனால் மொத்தமே நாச வேலையால் தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். வீக்னஸ் இருக்கு. இப்போ ஒரு மரத்தை வெட்டுறாங்க, 15 வாட்டி போட்டு 16வது வெட்டும்போது மரம் விழுந்துடுச்சுன்னா அந்த மரம் 16வது வெட்டில் தான் விழுந்ததுன்னு அர்த்தமா? இல்லை 15 வெட்டுக்கும் அதுக்கு ஒரு இது இருக்கும்ல? அதுபோல தான் இந்த ஆட்சி வந்த உடனே பவர் கட் ஆகுதுன்றதெல்லாம் அதெல்லாம் பொய்ங்க. ரொம்ப நாளாக பராமரிப்பு சரியில்லைங்க. இப்போ திமுக ஒரு 10 வருஷம், 5 வருஷம், அதிமுக அதுக்கு முன்பு ஒரு 10 வருஷம். ஸோ இந்த 15 வருஷத்தில் மின்சாரத்துறை என்பது லஞ்சம் பண்ணுவதற்கும் கலெக்ஷன் நடத்துவதற்கும் கான்ட்ராக்டில் கொள்ளை அடிக்கிறதுக்கும் தான் பயன்பட்டுருக்கே தவிர அதுக்கு தேவையான விஷயங்களை கவனிக்கலை யாராக இருந்தாலும். இப்போ உதாரணத்துக்கு 1,40,000 பேர் தொழிலாளர்கள், பணியாளர்கள் தேவை அந்த இபிக்கு இன்னைக்கு இருக்கிற நிலையில். ஆனால் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா? 70,000 பேர் தான் இருக்காங்க. அதான் 50% ஆடி தள்ளுபடியா அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 50% ஊழியர்கள் தான், பணியாளர்கள் தான் இன்னைக்கு இபியில் வேலை செய்கிறாங்க. அது இல்லாமல் எவ்ரி மந்த் ஆயிரக்கணக்கில் ரிட்டையர் ஆகிட்டே இருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஒர்க்கிங் பீப்புள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லை? அது நிச்சயமாக பராமரிப்பை மற்ற விஷயங்களை பாதிக்கும் இல்லை? அந்த பாதிப்பும் இப்போ இருக்குது. அது ஒரு நாளில் நடக்கலை. கடந்த பல ஆண்டுகளாக ஊழியர் பற்றாக்குறை, அப்புறம் மெட்டீரியல்ஸ் பற்றாக்குறை. ஒரு சேவை நல்லபடியாக நடக்கணும்னா 2 M வேணும்னுவாங்க. என்ன எம்? மென் அண்ட் மெட்டீரியல்ஸ். இப்போ மென் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றணும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் இயல்பு தானே. அப்போ 15 வருஷமாக சர்வீஸ் பண்ண ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம அது வெடிக்கிற வரைக்கும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அதனுடைய இது முடிஞ்சிருச்சா அதை மாற்றிடணும். இப்படி அட் ஏ டைம் எல்லாத்தையும் மாற்றக்கூடாது, ஒரு ரொட்டேஷனில் மாற்றிக்கிட்டே இருக்கணும் பழசெல்லாம். அப்போ புதுசாக வந்துடும். இப்போ இந்த வேலையை ஒரு 4-5 வருஷமாக செய்யலை செந்தில் பாலாஜி. அவர் ஃபுல்லாக கொள்ளை அடிக்கிறதுலையே
பிஸியாக இருந்தார். அதனால் இந்த மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர் பண்ணுறது, இப்போ பாருங்கள் ஒரு டெண்டர் கூட 397 கோடி ஊழல் இப்போ ஹைகோர்ட்டில் சிபிஐ எடுத்துருக்காங்கல்ல இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு. ஸோ ஃபுல்லாக லூட் பண்ணுறதுலேயே இவங்க கவனம் இருந்ததுங்க. அப்போ இருந்தது இது வேலுமணி எலக்ட்ரிக் மினிஸ்டர், இப்போ எல்லாருமே செந்தில் பாலாஜி கம்ப்ளீட்டாக லூட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஊழியர்களில் எண்ணிக்கை குறைவானதோ, அதனால் பராமரிப்பு பணிகள் நடைபெறாமல் போனதோ, அது இப்போ தேவையான உபகரணங்களை புதுப்பிப்பது, புதிய கேபிள்கள் ஒயர்கள் இது எதுவுமே நடக்கலை. அப்போ ஒரு வண்டி நிற்க போகுதுன்னா உடனே சடன் பிரேக் போட்டால் ஒன்று நிற்காது, கொஞ்சம் தான் நிற்கும். அந்த மாதிரி இது கெட்டு போயிருக்கிற மின்சார வாரியம் அதன் பணிகள் அப்படியே மே மாதம் புதிய ஆட்சி வந்தோன்னு நின்று போச்சு. உடனே இது புதிய ஆட்சியால் தான் நின்று போச்சுன்னு சொன்னால் பைத்தியக்காரன் எவனும் சொல்ல மாட்டான். கடந்த பல ஆண்டுகளாக சரியாக சீரமைக்காமல், சரியாக சேவை பராமரிப்பில் இல்லாமல் போனதின் விளைவு தான் இப்போ இந்த ஆட்சி எதிர்கொள்ளுது. அப்போ இந்த ஆட்சிக்கு பொறுப்பே இல்லையானா இருக்கு. இவங்க பீரியடில் இதெல்லாம் நடக்கிறதால உடனுக்குடன் போய் பழுதுகளை களைவது, உடனுக்குடன் போயிட்டு பொதுமக்கள் புகார்களை சரி செய்வது, அந்த கடமை இவங்களுக்கு இருக்கு. அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது இல்லாமல் இன்னொன்று என்னன்னா நாச வேலையில் ஈடுபடுறாங்க. நான் கட்சிக்காரங்கன்னு சொல்ல மாட்டேன், சமூக விரோத சக்திகள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபியூஸ் கேரியரெல்லாம் உருவின்னு போயிடுறாங்க. ஒரு 10 இடத்துல 10-100 உருவின்னு போய் அதை வித்துடுறாங்க. ஸோ ஃபியூஸ் கேரியரை உருவியாச்சுன்னா உங்களுக்கு கரண்ட் அங்கே போயிடும்ல, ஒரு காலனியே போயிடும். ஸோ இது மாதிரி வேலை இப்போ ஆவடியில் பண்ணுறாங்க. உடனே சிசிடிவியை பார்த்து பிடிச்சி போலீஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னொரு கேங் அம்பத்தூரில் பண்ணுது. அப்போ இது கடுமையான நடவடிக்கை. பெட்ரோலிங் போடணும், அப்புறம் இந்த பில்லர்கள்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் லாக் பண்ணணும். இப்போல்லாம் ஓப்பனாக இருக்குது, யார் வேணாலும் போய் எதை வேணால் பண்ணிட்டு வரலாம். இது பாடமாக எடுத்து இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் இந்த மாதிரி மெயினான எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுக்குற இடம் ஃபியூஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் லாக் அண்ட் கீழே வச்சு பொறுப்பு ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியாதுங்க, ராத்திரியில் யாரோ திறந்துட்டு போயிட்டாங்கன்னுவாங்க. இப்போ அதை லாக் பண்ணி வச்சாங்கன்னு வச்சிங்களேன், யார்கிட்ட சாவி இருக்குதோ அவங்களுக்கு பொறுப்பு வந்துடும்ல. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு மாதம்தான் ஆகுது, 1008 பிரச்சனை இருக்குது. அதில் இதுவும் சேர்ந்துக்கிச்சு. ஜனங்களை நான் ஒன்றும் தப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா கோடை காலத்தில் மின்சார பயன்பாடு என்பது அதிகமாகவும் தேவைப்படும், ஃபேனு ஏசிலாம். அதுவும் இரவு நேரங்களில் இல்லைன்னா ரொம்ப சிக்கல் தான். ஜனங்களுடைய எதிர்ப்பு என்பது இயற்கையானது. ஆனால் அந்த எதிர்ப்பை இவங்க அரசுக்கு எதிராக திருப்பி விட்டு புதுசாக வந்த அரசால் தான் இந்த நிலைமைன்னு ஒரு பொய்யான கட்டமைப்பை உருவாக்குறாங்க பாருங்க, அது தவறானதுங்க. ஸோ அதே மாதிரி அடுத்தபடியாக சவுக்கு சங்கர் அவர் சொன்னக்கூடிய இப்போ இறுதியாக அவர் கொடுத்த 2 ப்ரெஸ் மீட்டுமே ஒரு ரொம்ப டிபேட்டை தான் கிரியேட் பண்ணுச்சு. முதல்ல அவர் சொல்லக்கூடிய விஷயம் அவரோட உசுருக்கு ஆபத்து இருக்கிறதா சொல்லியிருக்காரு. 2வது விஷயம் அந்த ரிசல்ட் டே வந்த அன்னைக்கு என்ன ஒரு கலாட்டா நடந்ததுன்னு சொல்லியிருக்காரு. உதயநிதி அவங்க அம்மாட்ட அழுததாகவும், அவங்க சபரீசன்ட்ட பேசுனதாகவும், விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடாது ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாகவும் சொல்கிறாங்க. அவரோட விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க, அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட் பற்றி? நானும் பார்த்தேன். ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டில் கமிஷனரை போய் பார்த்துட்டு என் உயிருக்கு ஆபத்து இருக்குது, பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டுட்டு கொடுத்தது. அதில் அவர் 2 தப்பு பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்கிறேன். ஒன்று என்னென்னா, இவருக்கு இப்படி ஒரு தகவல் கிடைச்சிருக்குன்னா கமிஷனர்கிட்ட போய் அவர் காதும் வச்சு சொல்லிட்டு வந்திருக்கணும். அங்கே போய் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு ஸோ என்ன கொலை பண்ணுறதுக்கு ஒரு டீம் செட் பண்ணுறாரு. அவருக்கும் முன்னாள் கமிஷனர் அருணுக்கும் இடையே இப்படி இருக்குது 7ஆம் பொருத்தம். அதில் அவர் தொடர்ந்து அவர் வேறு பதவிக்கு மாற்றப்பட்டாலும் கூட அவரை குறி வச்சு பொதுவெளியில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். அரசு அதிகாரிகள் தன்னிச்சையாக அவங்க எதுவும் பண்ண போகிறதில்ல. அவங்க ஆட்சியில் இருக்கிற கட்சி என்ன சொல்லுதோ அதை செய்ய போகிறாங்க. அப்போ உங்களுக்கு கோபம் அதிகாரிகள் மேலே வரக்கூடாது. அதிகாரிகளை ஏவனாங்க பாருங்கள், உங்கள் மேலே குண்டர்ஸ் போட சொல்லி அவங்க மேலே தான் வரணும்.
ஆனால் அவங்க மேலே இவர் கோவப்படாமல் ம். அந்த அதிகாரி எய்தவன் இருக்க அம்பை நோவானேன்னுவாங்க ம். தமிழில். அது மாதிரி அதிகாரிகள் தான் இவருக்கு கண்ணுக்கு தெரிகிறாங்க. அது தவறான அப்ரோச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து இவருக்கு தகவல் கொடுத்ததா சொல்கிறாரு. ம். நான் அதை நம்பலை. ஏன்னா அது அந்த மெத்தடில் போலீஸ் வேலை செய்யாது. ம். சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸுக்கு இந்த மாதிரி சோ இந்த மாநிலத்தில் இவருக்கு மேலே கொலை முயற்சி ஒரு கேங் கிளம்புது அப்படின்னா அந்த செய்தியை கிளச்ச ஒன்றா அவங்க சம்மந்தப்பட்ட மாநில போலீஸ் துறைக்கு அதிகாரிக்கு அதை சொல்லி அலர்ட் பண்ணுவாங்க. இதுதான் மாமூலாக நடக்கிற விஷயம். அதை விட்டுட்டு அவங்க நேராக யார் பாதிக்கப்பட போகிறாரோ அவர் கூப்பிட்டு ஃபோனில் இந்த மாதிரி ஜாகிரதப்பா உன்னை கொல்ல ஒரு குரூப் வந்துட்டுருக்கு, வாணியம்பாடியை தாண்டி வந்துட்டு இருக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ரைட்டா? அப்படி சொன்னாங்கன்னு இவர் சொல்கிறாரு. அது உண்மையான்னு எனக்கு தெரியாது. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தவறான முன்னுதாரணம். இப்படி ஒரு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு கிடைக்கிற ஒரு உளவு தகவலை அது மற்ற அரசு நிறுவனங்களோட அரசு துறையோட தான், குறிப்பாக காவல்துறையோட தான் பகிர்ந்துக்கணும். இது சில தனிநபர்கள் கிட்ட வாட்ஸோஎவர் எவ்வளோ நட்பு இருந்தாலும் அதை சொன்னது உண்மையான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் இதில் இவ்வளோ ஒரு சிக்கல் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். உதயநிதி அவர் அழுததாக சொல்லியிருக்காரு. அது எந்த அளவு உண்மை நினைக்கிறீங்க? அதாவதுங்க, எல்லாருக்குமே அரசல் புரசலாக தெரிஞ்சதை இன்னைக்கு போட்டு உடைச்சிருக்காரு. இது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கும் தெரியும், கூட்டணியில் திமுகவில் இருந்தவங்களுக்கு தெரியும், காதர் மொய்தீனுக்கு தெரியும், திருமாவளவனுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நம்மை போன்றவர்களுக்கு அப்படி கொஞ்சம் அரசல் புரசலாக தெரியும். இவங்களுக்கெல்லாம் நேரடியாகவே தெரியும். ஆனால் யாருக்கும் தெரியாத விஷயத்த சவுக்கு சங்கர் சொல்கிறாரு. அது நடந்ததா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இதுவரையில் யாரும் பொது வெளியில் அதை பேசலை. அதாவது ரிசல்ட் வர வர உதயநிதி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ரொம்ப கோபம், ஆத்திரம், அழுகை ஆகி அம்மா கிட்ட போயிட்டு, அவங்க அம்மா துர்கா ஸ்டாலின் கிட்ட போயிட்டு, அந்த ஆளை முதலமைச்சராக நான் எப்படி இருப்பேன், அது முடியாது, ஆக்க முடியாது அப்படின்னு இப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அதன் காரணமாக அவங்க பையன் ரொம்ப ஃபீல் பண்ணுறானே. இவர் டிவியை உடைச்சாங்க, அதை உடைச்சாங்கன்னெலாம் சொல்கிறாரு. நமக்கு அதெல்லாம் தெரியாது, அவர் சொல்கிறது தான். ஸோ அவங்க சில திமுக பிரமுகர்களை கூப்பிட்டு, சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்களை கூப்பிட்டு, இதாவது தம்பி இந்த மாதிரி அழுகுறாப்பால, இதை தடுக்கிறதுக்கு, விஜய் ஆட்சிக்கு வருவதை தடுக்கிறதற்கு, விஜய் முதல்வராக பதவி ஏற்பதை தடுப்பதற்கு என்னென்ன மாற்று வழி உண்டு அதெல்லாம் கொஞ்சம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது அவர் சொன்னார். இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு உண்மையிலே திமுக மேலே பரிதாபம் தான் வருது. 75 வருஷ பவள விழா கண்ட கட்சி அது எந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கு பாருங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு துர்கா ஸ்டாலின் அந்த கட்சியில் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த கட்சியில் கொள்கை முடிவு எடுக்கிறதுக்கு பொதுக்குழுன்னுவாங்க, நிர்வாக குழுன்னுவாங்க, மாவட்ட செயலாளர் கூட்டம்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தான் முடிவுகள் எடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ மோசமான முடிவை ஸ்டாலின் துணைவியார் என்ற ஒரே காரணத்துக்காக எடுத்திருக்காங்க. அந்த கட்சி தோத்ததுக்கு பல காரணங்கள் உண்டு திமுக. அதில் ஒன்று இந்த குடும்ப அரசியல். குறிப்பாக மாப்பிள்ளை சபரீசன் கட்சிக்காரர்களையும் அரசு அதிகாரிகளையும் அவர் கமாண்ட் பண்ணது இருக்கு பாருங்கள், சட்டவிரோதமாக. அது மிகப்பெரிய பேசு பொருளாகி பாதிச்சிருக்கு இந்த ஆட்சியை. இப்போ பாருங்கள், திமுகவுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு அம்மையார் தன் மகனு சந்தோஷப்படணுன்றதுக்காக, அவன் வருத்தத்தை போக்குவதற்காக அதிமுக தலைவர் பழனிசாமியை முதல்வராக்கி வெளியிலிருந்து திமுக ஆதரித்து அதிமுக அரசாங்கத்தை உருவாக்கணும்னு சொல்கிற அளவுக்கு அந்த கட்சி திமுக நீர்த்து போயிடுச்சு இல்லை. அதனுடைய பாலிட்டிக்ஸ், ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லையா. அதனால் இந்த எபிசோடு எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அதே போல் இந்த கட்டிட இது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பாஷ்யம், அவர் வீட்டில் இது ஒரு புது தகவல் தான். நம்ம கேள்விப்பட்டது கவர்னர் மாளிகையில் உட்காந்துக்கின்னு அவர் காய் நகர்த்தினார்னா சொன்னாங்க அந்த 5, 6 தேதிகளில்.
ஆட்சி மாற்றம் நிகழக்கூடாதுன்னு. பட்டு இவர் சொல்கிறது என்னன்னா, இவர் நம்ம பாஷ்யம் அந்த கம்பெனியுடைய ஓனர் வீட்டில் சபரீசனும் உதயநிதியும் எடப்பாடியை சந்திச்சிருக்காங்க. அதாவது ஒரு பொது இடத்துல இந்த சந்திப்பு நடந்திருக்கு. அதிமுகவில் வேற யாரும் இல்லை, பழனிசாமி. திமுகவில் சபரீசனும் வெறும் உதயநிதியும் போயிருக்காங்க. இவர் சொல்கிற கூடுதல் தகவல்னா, சபரீசன் ஃபோனில் ஸ்டாலின் கூப்பிட்டு அந்த காலை எடப்பாடி கிட்ட பேசியிருக்காரு. நாங்கள் உங்களுக்கு துணை இருக்கிறோம், நீங்கள் முதல்வராக பதவி ஏற்றுக்குங்க, நம்ம பார்த்துக்கலாம், விஜய் வரக்கூடாது, எங்களுக்கும் நீங்கள் எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சம்பாஷணை நடந்ததாக இவர் சொல்கிறார். ஓகே, அதனால் வந்து நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது இல்லையா, கூட்டணி கட்சிக்காரங்களே சொல்லிட்டாங்கல்ல. அதாவது அதிமுக ஆட்சியை உருவாக்க, எடப்பாடியை முதல்வராக்க திமுக முடிவு பண்ணிடுச்சு, நீங்களும் அந்த முடிவுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி தானே ஸ்டாலின் 7ஆம் தேதி இரவு கூட்டணி கட்சி தலைவர்களான கம்யூனிஸ்ட் தலைவர்கள், முஸ்லீம் லீக் தலைவர்கள், விசிக தலைவர் திருமாவளவனை சந்திச்சாரு. ஸோ அதனால் வந்துங்க இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம அதை வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியாது. ஆனால் எனக்கு என்னன்னா, இந்த விஷயம் வந்து எப்போவோ நடந்தது. அதாவது மே 5, 6 தேதி நடந்தது. இதை வந்து ஏன் இப்போ சொல்கிறாரு சங்கர்? இப்போ சொல்ல வேண்டிய தேவை என்ன? ரெண்டாவது, இப்போ அவர் எதுக்காக, அதனுடைய நோக்கம் என்ன, இதை சொல்கிறது நோக்கம் என்ன? அதிமுகவிலிருந்தே ஒரு குரூப் அவரை இதை சொல்ல வைக்குதா, இல்லை திமுக எதிர்ப்பு அதை அம்பலப்படுத்தணும்னு சொல்கிறாரா? ஆனால் இப்போ ஏன் சொல்கிறாரு? ஜெயிலில் இருந்து அவர் வந்து ரொம்ப நாள் ஆச்சே. இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது அவர் வெளியே தானே இருந்தார். அப்போ ஏன் பேசாமல் இப்போ ஏன் எல்லாம் ஓஞ்சி ஆட்சி அமைஞ்சு இருக்க பிறகு ஏன் இதை பேசுகிறாரு அப்படின்றது ஒரு புரியாத புதிராக இருக்குது எனக்கு. ஓகே சார், அடுத்தபடியாக இப்போ நேற்று நைட்டு பார்த்தோம்னா, அந்த புதிய தலைமுறை வந்து இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புதிய தலைமுறை வந்து அந்த அரசு கேபிள் டிவியில் பின்னாடி லைனுக்கு போயிருக்கோம். முன்னாடியில் இருந்திருப்பாங்க, பின்னாடி போயிருக்கோம். இப்போ சமீபமாக பார்த்தோன்னா பாலிமார், நியூஸ் தமிழ் போன்ற பல்வேறு நியூஸ் சேனல்களும் பின்னாடி போனதா, அவங்கள வந்து கொஞ்சம் சேனல் மக்கள் பார்க்காத மாதிரி பண்ணதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது இப்போ சமீபமாக அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் நிறையா இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து அரசாங்கம் இதில் தலையிட்டு பண்ணுறாங்கன்றதை நான் ஒத்துக்கலை. ஒரு தொழில்நுட்பத்தில் கோளாறுகள் வரலாம், இது மாதிரி வந்து ஜம்ப் ஆகலாம். புதிய தலைமுறை அப்படி தான், சில மணி நேரத்தில் சரியாயிடுச்சு. அதே போல் தான் இப்போ நம்ம ராஜ்மோகன் சம்மந்தப்பட்ட அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்கிறாருன்னா, அது அந்த செட்டாப் பாக்ஸில் கொஞ்சம் கோளாறு ஆயிடுச்சு, அதனால் இந்த 3 ஜனம் தமிழ், அப்புறம் வந்துட்டு 24 தமிழ் நியூஸ் தமிழ் 24, அப்புறம் இது பாலிமர். இப்போ இது காழ்ப்புணர்ச்சியில் பண்ணுறாங்கன்னா, அரசை எதிர்த்து பேசுவதால், அரசுக்கு எதிராக கருத்தை போடுவதால் இது அரசாங்கம் பண்ணுதுன்னா, ஏன் சன் டிவியை பண்ணல, ஏன் புதிய தலைமுறையை பண்ணல, ஏன் கலைஞர் டிவியை பண்ணல, ஏன் ஜே நியூஸை பண்ணல? தொழில்நுட்ப கோளாறு சம்பந்தமாக இதெல்லாம் மாறி இருக்குங்க. அது 1 or 2 days சரியாயிடும், இல்லை ஃபியூ ஹவர்ஸில் சரியாகும். ஆனால் அதுக்கு ஒரு முலாம் பூசி, அரசியல் சாயம் பூசி, இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படி இப்படின்னு பேசுறது வந்து, இது வந்து குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தவேகாவுடைய நல்லாட்சி நடந்துட்டுருக்கு. குற்றத்தை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக முனைப்போடு செய்கிறாங்கன்னு தான் தெரியுது.